ஒரு ஊர்ல ராமாபுரம்னு ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல ரொம்ப நாள மழை இல்லாதனால அந்த ஊர் மக்கள் விவசாயம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஊர்ல இருந்து விளையிற பழங்கள், காய்கறிகள் இத வச்சுதான் சாப்பிட்டுட்டு வாழ்ந்து வந்தாங்க. ஆனா மழை இல்லாத காரணத்தால அவங்க விவசாயம் பண்ண தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே கிராமத்துல ஐயா கண்ணு ஒருத்தர் இருந்தாரு. ஐயா கண்ணு தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டான். யாராவது உதவின்னு வந்து கேட்டா தனக்கு இல்லனாலும் பரவாயில்லன்னு அவங்க ஊர் மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடுவான். அதனாலேயே அவன் மனைவி எப்பவும் அவன் மேல கோவமா இருப்பாங்க. அவங்க மனைவி பேரு கங்கா. இவங்க டெய்லி காலையில எந்திரிச்சதும் ஐயா கண்ண திட்டாம இருந்ததே இல்ல. அப்படி அப்படி தினமும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் காலையில பாலா போன இந்த புருஷனை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த வீட்ல நிம்மதியே இல்ல. யாராச்சும் வீட்டுக்கு வந்தா போதும், தான தர்மம்னு ஏதாச்சும் தூக்கி கொடுத்துருவாரு இந்த மனுஷன். ஏமா கங்கா, இப்ப எதுக்கு காலையே திட்டிட்டு இருக்க? இப்ப என்ன ஆச்சு? எதுவும் இல்லாதவங்களுக்கு தானே நம்ம உதவி பண்றோம். நமக்கே இங்க எதுவும் இல்லாம இருக்கோ, இதுல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுமா? அப்படி இல்லம்மா, இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சா அந்த ஆண்டவர் நம்ம கஷ்டப்படும் போது கடைசி காலத்துல நமக்கு உதவி செய்வாருமா. என்னமோ எல்லாம் அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். நல்லது நடந்தா சரிதான். ஏங்க, வீட்ல இருக்க எல்லா விறகுக்கும் தீந்து போச்சுங்க. வீட்ல சமைக்கிறதுக்கு விறகே இல்லங்க. நீங்க ஒழுக்கமா காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வர வழிய பாருங்க. இல்லனா இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெறும் வயித்தோட தான் தூங்கணும். சரி சரி, நான் போறேன். என்ன குறை சொல்லனா உனக்கு தூக்கமே வராது இல்ல? சரி, விறகு வெட்டுற கத்தியையும் கடப்பாரையும் எடுத்துட்டு வா, நான் போய் விறகு வெட்டிட்டு வரேன். அப்படின்னு ஐயா கண்ணு விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போனான். அப்படி காட்டுல விறகு வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மரத்துக்கு அடியில ஒரு வயதான தாத்தா தூங்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய், ஐயா, நீங்க யாரு? எந்த ஊரு? எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்து படுத்திருக்கீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி, நான் வெளியூருப்பா. உங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் என் பேரன் பேத்தி இருக்காங்கப்பா. அவங்கள பார்க்கத்தான் பொடி நடையா வந்தேன். வெயில் அதிகமா இருந்ததால கொஞ்ச நேரம் மரத்தடியில உட்காந்துட்டு போலான்னு இருந்தப்பா. அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா வெயில் மண்டைய பொளக்குது? இந்த வெயில்ல நடந்து வந்திருக்கீங்களே. என்னப்பா பண்றது, எனக்கு என்னோட பேர பசங்க தான் முக்கியம். அதுதான் அவங்கள பார்க்காம இருக்க முடியாதுன்னு அவங்கள பார்க்கறதுக்காக நடந்து வந்துட்டேன். தம்பி, ரொம்ப தூரம் நடந்து வந்ததால ரொம்ப பசிக்குதுப்பா. சாப்பிட ஏதாவது வச்சிருந்தா கொடுப்பா. ஐயா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எனக்கு அப்பா மாதிரி. ஐயா, எங்க வீட்ல விறகு இல்லாதனால நாங்க சமைக்கல. பழைய சோறும் பச்சை மிளகாயும் தான் இருக்கு, பரவாயில்லையா? தம்பி, என்ன இப்படி சொல்லிட்ட? பழைய சோறு மாதிரி ஒரு சத்தான சாப்பாடு இந்த உலகத்திலேயே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பழைய சோறுனா எனக்கு உசுறு தம்பி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தாத்தா அந்த கஞ்சிய குடிச்சிட்டு இப்படி சொன்னாரு. தம்பி, யாருனே தெரியாத எனக்கு பசிக்குதுன்னு சொன்னதுக்கு நீ சாப்பிட வச்சிருந்த கஞ்சியை எனக்கு கொடுத்த. உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. இந்தாப்பா, இது என்னோட கோடாலி. இது என்னோட ஞாபகார்த்தமா, நீயே வச்சுக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தாத்தா ஐயா கண்ணுக்கு அவரோட கோடாலிய தராரு. ஐயா கண்ணு விறகுகளை வெட்டிட்டு அந்த தாத்தா தந்த கோடாலிய எடுத்துட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனதும் அவரோட மனைவி கிட்ட அந்த தாத்தா கொடுத்த கோடாலி பத்தி சொன்னான். அதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்க, இந்த கோடாலிய வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இதுக்கு பதிலா காசு பணம் கொடுத்திருந்தா கூட அரிசி பருப்புன்னு ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லாதமா, அவர் நமக்கு அப்பா மாதிரி. அதுவும் இல்லாம ஒருத்தவங்க நமக்கு அன்பா கொடுத்த பரிசோட விலைய பார்க்க கூடாதுமா. அவங்களோட அன்பையும் மனசையும் தான் பார்க்கணும். அப்படி சொல்லிட்டு ஐயா கண்ணுவும் அவர் மனைவியும் நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்க. மறுநாள் காலையில எப்பவும் போல விறகு வெட்டுறதுக்கு ஐயா கண்ணு காட்டுக்குள்ள போனான். விறகு வெட்டி முடிச்சிட்டு மரத்தடியில உக்காந்துருந்தா. அப்பா அந்த தாத்தா கொடுத்த கோடாலியே கையில வச்சுக்கிட்டு சொல்றான், அடக்கடவுளே, இந்த விறகு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எனக்கு உடம்பு தான் வலிக்குது. இதுக்கு பதிலா ஒரு கரண்ட் அடுப்பு இருந்தா நல்லா இருக்கும். அப்படின்னு சொன்னதும் திடீர்னு கரண்ட் அடுப்பு மாயமா முன்னாடி இருந்துச்சு.
முதல்ல ஐயா கண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியல. அந்த அடுப்பு எப்படி மாயமா வந்துச்சுனானோ புரியாம புலம்பிக்கிட்டே அந்த அடுப்பை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி கிட்ட நடந்தத சொன்ன. அதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்க, ஏங்க எனக்கு என்னமோ அந்த ஐயா கொடுத்த கோடால்னாலதான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. மறுநாள் காலையில ஐயா கண்ணு திரும்பவும் கோடாலிய எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போனான். இந்த கோடாலினால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு செக் பண்றதுக்காக அந்த கோடாலிய கையில வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட எனக்கு ஒரு ஆப்பிள் வேணும்னு கேட்டான். அவன் நினைச்ச மாதிரியே அந்த ஆப்பிள் அவ கண்ணு முன்னாடி வந்துச்சு. அப்போதான் அவனுக்கு புரியுது, அந்த கோடாலிய கொடுத்தது கடவுள் ரூபத்துல வந்த தாத்தான்னு உணர்ந்தான். அதுக்கப்புறம் ஐயா கண்ணு ஒரு முடிவு எடுத்தான். ஊர்ல மக்கள் அனைவரும் மழை இல்லாம விவசாயம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தை தீர்க்க ஊருக்குள்ள மழை வரணும்னு அந்த கோடாலிய கையில வச்சு கடவுள்கிட்ட கேட்டான். அவன் நினைச்சது மாதிரியே அந்த அன்னிக்கு மழை வந்துச்சு. இது மாதிரி தனக்குன்னு எதுவும் செய்யாம ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் அந்த கோடாலிய வச்சு நல்லது செஞ்சுட்டு வந்தான். யோ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கடவுளா பார்த்து நமக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிருக்காரு. நீ என்னடானா மறுபடியும் இந்த ஊருக்காக ஊர் மக்களுக்காக தானம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு மரியாதையா சொல்ற? அந்த கோடாலியா வச்சு நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இல்லம்மா, கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்தத நம்ம மட்டும் வச்சுக்காம எல்லாத்துக்கும் சேர்த்து உதவானுமா. மறுநாள் அவங்க மனைவி ஐயா கண்ணு வீட்ல இல்லாத நேரம் பார்த்து அந்த கோடாலியை எடுத்து கடவுள்கிட்ட கார் வேண்டும், பங்களா வேண்டும், பண்ண வேணும்னு கேட்டாங்க. கோடாலி வேலை செய்யவே இல்ல. அந்த அன்னைக்கு ஐயா கண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவி கேக்குறாங்க, என்னங்க இந்த கோடாலி வேலையே செய்ய மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. இந்தாங்க இந்த கோடாலியே கையில புடிங்க, ஒழுக்கமா இப்ப நமக்கு காசு பண்ண வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்றா. என்னங்க இந்த கோடாலி வேலையே செய்ய மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. இந்தாங்க இந்த கோடாலியே கையில புடிங்க, ஒழுக்கமா இப்ப நமக்கு காசு பண்ண வேணும்னு கேளுங்க. வேற வழியே இல்லாம ஐயா கண்ணு அந்த கோடாலியா வச்சுக்கிட்டு காசு பணம் வேணும்னு கேக்குறான். ஆனா அந்த கோடாலி வேலை செய்யவே இல்ல. அதுக்கப்புறம்தான் ஐயா கண்ணுக்கு புரியுது, அந்த கோடாலியா வச்சு சுயநலமா எது பண்ணாலும் அது நிலைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். சுயநலமா இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அப்படி செஞ்சா அந்த கடவுள் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டாரு.